அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, career guidance expert and analyst. TNA 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்னொரு பக்கம் ரேண்டம் நம்பர் அசைனிங் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்ல நம்ம இருக்கோம். இந்த வீடியோல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ என்ன நடக்கும், எந்த மாதிரி எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, நம்ம நேர்ல போய் நம்ம டிஎஃப்சி சென்டருக்கு சர்டிபிகேட்ஸை கொண்டு போய் காட்டணுமா, இல்ல சர்டிபிகேட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வெரிஃபை ஆயிருமா, அப்படி ஆன்லைன்லேயே வெரிஃபை ஆயிட்டா எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கவுன்சிலிங்ல வெப்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ரேண்டம் நம்பர் எதுக்காக கொடுக்கப்படுறது, எனக்கு கொடுக்கப்பட்ட ரேண்டம் நம்பரை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த பத்தின விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த வீடியோல தெளிவாக சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா என்ன, அது எப்படி பண்றாங்க, அண்ட் தென் இன்னுமே சொல்ல போனா ஒரு சில மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டா எஸ் நோ அப்படிங்கிற விஷயம் சரியாக ரிஃப்ளெக்ட் ஆகலங்கிற மாதிரி சொல்றீங்க. அண்ட் தென் சர்டிபிகேட்ஸ் கரெக்டா அப்லோட் பண்ணியிருந்தாலுமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெப்சைட்ல இன்னும் அப்லோட் ஆகல, இனிமே எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த வீடியோல அதை பத்தின எல்லா விஷயங்களும் தெளிவா பார்த்துட போறோம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கவுன்சிலிங் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்ம ஃப்ரீயா கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல நீங்க என்ன கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தாலுமே உங்க மார்க்குக்கு எந்தெந்த மாதிரி காலேஜ் நீங்க ஃபில் பண்ணலாம், எதெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கொடுப்பாங்க. நீங்க என்ன ஒரு டவுட், இதே இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ரேண்டம் நம்பர், ரேங்க் லிஸ்ட், அது சம்பந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலுமே நீங்க ஆஃபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காகவே கால் வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அட் த சேம் டைம் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, அதுலேயும் ஜாயின் ஆயிக்கோங்க. டிஎன்ஏ வெப்சைட்குள்ள வந்தவொடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா TNA 2025 ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராக்ரஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். உங்களுக்குலாம் தெரியும், ஒரு சில மாணவர்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ராக்ரஸ்ன்னு வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டடுங்கிற மாதிரி வந்திருக்கு. பிகாஸ் 10ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாள்ல சர்டிபிகேட் அப்படிங்கிறது எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த 10 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் நமக்கு எந்த காலேஜ்ல எந்த சீட் உறுதியா கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நம்மளால சொல்ல முடியும். இந்த டைம் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணவங்க எலிஜிபிளா இருக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராக்ரஸ் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ரெகுலரா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட இமெயில் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டும் போட்டு டிஎன்ஏ வெப்சைட்ல வந்து பார்த்தோம்னா இந்த லாகின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லாகின் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணி எல்லாருமே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு. ஒருவேளை வந்து இன்கம்ப்ளீட்ங்கிற மாதிரி வந்திருந்தா நீங்க சர்டிபிகேட் எடுத்து நேர்ல போய் பார்க்கணுமா வேணாமா, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா இன் ப்ராக்ரஸ்னு வருங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கல, இன்னும் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது இன் ப்ராக்ரஸ். ஸோ எல்லாத்துக்குமே இப்போதைக்கு இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அண்ட் தென் செகண்டா வந்து பார்த்தோம்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட சர்டிபிகேட் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கீங்க, அதனால நீங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ கிடையாது, நீங்க வீட்லயே ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு அர்த்தங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் மூணாவதா இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டிஎஃப்சி சென்டர்ல இருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி மிஸ்டர் தினேஷ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் நீங்க அப்லோட் பண்ணது எங்களுக்கு சரியா தெரியல, ஸோ மறுபடியும் கிளாரிட்டியா இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்லோட் பண்ணிருப்பீங்களா, அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன் காட்டும், அதுல நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல அவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து எஸ் நோன்னு நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, அதுல கூட ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஒருவேளை அவங்களால அப்லோட் பண்ண முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்துருச்சான்னு கேட்பாங்க. வந்திருந்ததுன்னா நீங்க மறுபடியும் அதை அப்லோட் பண்ணிக்கலாம், நேர்லலாம் போத்தாவே இல்லைங்க, இதெல்லாம் வீட்டில் இருந்தபடியே மறுபடியும் உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். கால் பண்ணுவாங்க, அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதாவது ப்ளீஸ் ரெகுலர்லி செக் யுவர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் அண்ட் ரெஸ்பாண்ட் ப்ராம்ப்ட்லி டு எனி குவரிஸ். ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்க எதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கால் வர்றது ஒரு சில மாணவர்களுக்கு மட்டுமே கால் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வெப்சைட்லேயே இந்த சர்டிஃபிகேட்ஸை மறுபடியும் கிளாரிட்டியாக எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜாவே போட்டுருவாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்பப்போ வெப்சைட்டை லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் நான் பார்க்காம விட்டுட்டேன், கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்ஸ்ட் கேஸ் கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்பர் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் வரும். இஃப் யூ ரிசீவ் அ கால் ஃப்ரம் டிஎஃப்சி டு யுவர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ப்ளீஸ் அட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் நம்பருக்கு
கால் வந்ததுன்னா நீங்க மறக்காம அட்டன் பண்ணி பேசுங்க. டிஎஃப்சி சென்டர்ல இருந்து கூப்பிடுறோம், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல மிஸ்டேக் இருக்குனாலும் எந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்ப சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, வெப்சைட்ல போங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற இடத்துல நாங்க அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். சார் நாங்கள் நேரில் கொண்டுட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா 99% நேரில் வர சொல்றது கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நேரில் வர சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்ததா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னன்னா, எனக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கு, ஆனால் நோனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம். உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது மாற்றுவாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறது இல்லை. பேர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, ஒரே ஒரு வருஷம் மட்டும் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எம்இஸ் ஐடி யூஸ் பண்ணி டோட்ல வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ஸ்டேட்டஸை மாற்றுவாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் நோனு கொடுத்துருந்தாலும் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வரும்போது எஸ் இருக்கா நோ இருக்கான்னு பாருங்க. அந்த டைம்லயும் நோ இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க டிஎஃப்சி சென்டர் போனா போதும். இப்பெல்லாம் நீங்க அவசரப்பட்டு ரொம்ப பரபரப்பா நீங்க டிஎஃப்சி சென்டர் போன மாதிரி உங்களுக்கு போற்ற மாட்டாங்க, மாத்திர மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் வச்சிருக்காங்களோ அதுபடி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல இன் ப்ராக்ரஸ்னு வந்தால் நீங்கள் பேனிக் ஆக வேணாம், 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 2,30,000 பேருக்கு மேலே சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தராக தான் அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேனா கிரீன் கலர் வரும், அதோட முடிஞ்சு நீங்கள் சேஃப் ஜோனும் ரிலாக்ஸாக இருக்கலாம். மூணாவது இன்கம்ப்ளீட் வந்துச்சா என்ன பண்ணணும்னு வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா கால் பண்ணி சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணல, காலும் பண்ணல, மெசேஜும் வரலனா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நியர்பை டிஎஃப்சி சென்டர் என்னங்கிறது அதிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் நேரில் கொண்டுட்டு போய் 10th 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எஸ்சி கம்யூனிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுத்தாலே அவங்களே வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நோ நீட் டு வரி, நீங்கள் யாரும் நேரடியாக போக தேவையில்லை, ஆன்லைன் மட்டுமே. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரேண்டம் நம்பர். ரேண்டம் நம்பர் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதில் யூஸ் என்ன, எந்த மாதிரி ரேண்டம் நம்பர் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டிடுறேன். டிஎன்ஏ கவுன்சிலிங் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா, நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டு இன்னொரு விஷயம் ஆட் ஆகும். அது இப்போ ஆகாது, கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதில் ரேண்டம் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு சார் யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டம் நம்பர் இஸ் அ லக்கி நம்பர். இந்த நம்பர் வந்து யாருமே வந்து உங்களோட மார்க் அடிப்படையிலோ, உங்கள் கட் ஆஃப் மார்க் அடிப்படையிலையோ, இல்லை உங்கள் கம்யூனிட்டி அடிப்படையிலோ கொடுக்கல. ஓவராலாக சிஸ்டம் என்ன பண்ணும், கிட்டத்தட்ட 2,35,000 பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரேண்டம் நம்பரை கொடுத்துரும். இந்த சிஸ்டமாக கொடுக்கறது இது யாருமே இன்ஃப்ளூயன்ஸே பண்ண மாட்டாங்க. இந்த சிஸ்டமாக கொடுக்கப்படுற நம்பரை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா 99.9% யூஸே பண்ண மாட்டாங்க. இது எப்போ யூஸ் ஆகுனா ஒஸ்ட் கேஸ், ஒரே மாதிரி கட் ஆஃப் மார்க் எடுத்த மாணவர்களுக்கு ரேங்க்னு சொல்லிட்டு ஒன்று அசைன் பண்ணும்போது, ஜூன் 27 வருது இல்லைங்களா, அப்போ அசைன் பண்ணும்போது நீயும் நானும் ஒரே மார்க் வச்சிருக்கோம்ப்பா, நம்ம 2 பேர்த்துல நீ முன்னாடியா இல்லை நான் முன்னாடியா, யாருக்கு பின்னாடி யாரு அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா. 185 கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா 185 கட் ஆஃப் நான் ஒருத்த மட்டுமா வச்சிருப்பேன், கட்டாயமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 30-40 பேர் வச்சிருப்பாங்க. இந்த 30-40 பேர்ல யாருக்கு முன்னாடி ரேங்க் கொடுக்கறது, யாருக்கு பின்னாடி ரேங்க் கொடுக்கறது அப்படிங்கிற குழப்பம் வரும். அந்த குழப்பம் வரும்போது ஒரு சில கிரிட்டீரியாவை டிஎன்இ ஃபாலோ பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிரிட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, 3 பேருமே ஒரே கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தாலும் ஒருத்தருக்கு மேக்ஸ்ல மார்க் அதிகமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கெமிஸ்ட்ரியில அதிகமா இருக்கலாம், பிசிக்ஸ்ல அதிகமா இருக்கலாம். இதுல யாருக்கு மேக்ஸ் மார்க் அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த 30 பேத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பேத்துக்கு மேக்ஸ்ல அதிகமான மார்க் இருக்குன்னா அந்த 10 பேத்துக்கு முன்னாடி ரேங்க் கொடுத்துருவாங்க. அந்த 10 பேருக்கு மேக்ஸ்ல மார்க் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அடுத்து அவங்க பார்க்கறது பிசிக்ஸ் மார்க். பிசிக்ஸ்ல யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ அதுல ஒரு 5 பேத்துக்கு பிசிக்ஸ் மார்க் அதிகமா இருக்குன்னா அவங்க 5 பேத்துக்கு முன்னாடி ரேங்க் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த 5 பேத்துல கெமிஸ்ட்ரியில யாருக்கு, ஐ மீன் அந்த 5 பேருமே ஒரே ரேங்க் கொடுக்க முடியாது இல்லையா, அப்ப அதுலயுமே பார்ப்பாங்க கெமிஸ்ட்ரியில யாருக்கு அதிகமா இருக்குன்னு. கெமிஸ்ட்ரியிலையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லை பயாலஜி எடுத்து படிச்சுக்கலாம். இந்த 2ல யாருக்கு அதிகமான மார்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் அதிகமாக வச்சிருக்காங்க, இல்லை பயாலஜியில் இவங்க அதிகமான மார்க் இருக்குன்னா எந்த மாணவருக்கு பயாலஜி கம்ப்யூட்டர் அதிகமாக இருக்கோ அப்போ அந்த மாணவனுக்கு ரேங்கை முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ இந்த worst case scenario ஒரு சிலருக்கு என்ன ஆகும், இந்த மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, டேட் ஆஃப் பர்த் யாருக்கு முன்னாடி இருக்குன்னு பார்ப்பாங்க. யாரு சீக்கிரமா பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதில் கொடுப்பாங்க. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சில டைம் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி போயிடுச்சுன்னா இப்போ என்னங்க ஆயிடுச்சு, டை பிரேக்கர் எல்லாமே ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. இது எத்தனை பேர் சார் இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த 2,30,000 பேத்துல ஒரு 10 பேத்துக்கு இருக்கலாம், இல்லை ஒரு 20 பேத்துக்கு இதே மாதிரி எல்லா மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கும், டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இந்த சிஸ்டமா ஜென்ரேட் பண்ண
இந்த ரேண்டம் நம்பரை வச்சு யாராவதுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பெரிய லெவலில் இந்த ரேண்டம் நம்பர் இம்பாக்டே கொடுக்காது. இது ஒரு லக்கி நம்பர். இந்த நம்பரை நீங்க மறந்துடலாம். உங்களுக்கு ரேங்க் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட். அந்த ரேங்க் அசைன் பண்றதுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிப்பாங்களோ தவிர சீட் அலோகேஷன்ல பெரிய லெவலில் இது இம்பாக்ட் கொடுக்காது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன் ப்ராக்ரஸ்னு வரலாம், சக்ஸஸ்ஃபுல்னு வரலாம், இல்லை இன்கம்ப்ளீட்ல வரலாம். இதுல மூணுல எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சு ரிலாக்ஸா இருங்க. இன் ப்ராக்ரஸ்னு வந்துச்சுன்னா இன்னொரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். இன்கம்ப்ளீட்னு வந்ததுன்னா அவங்களே என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்களுக்கு கால் வரும். ஸோ ஃபோனை அலர்ட்டா வச்சுக்கோங்க. டிஎஃப்சி சென்டர்ல இருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டாலும் வெப்சைட்ல தான் பண்ண சொல்லுவாங்களோ தவிர வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்ல மாட்டாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டிஎஃப்சி சென்டர்னு சொல்லிட்டு வெளியிருந்து கூட யாராவது கால் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி அனுப்பாதீங்க. வாட்ஸ்அப்ல யாருக்கும் அனுப்பாதீங்க. நீங்க பண்ண வேண்டியது என்ன, வெப்சைட்லேயே தான் போய் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்க குழப்பப்பட்டு டிஎஃப்சில இருந்து கூப்பிடுறேன்னு சொன்னோன்னே டீட்டெயில்ஸை கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி தவறுகளும் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லி மெத்தடில் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் நீங்கள் அட்டன் பண்ணலனாலும் வெப்சைட்டில் சொல்லிடுவாங்க. இல்லைனா நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருந்தால் கம் டைரக்ட்லிங்கிற மாதிரி அதிலே போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் போனால் போதும். மேக்ஸிமம் யாரையும் நேரில் வர சொல்ல மாட்டாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா என்ன, நீங்கள் அப்லோட் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, ரேண்டம் நம்பர் என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சதுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், என்னென்ன காலேஜஸில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் கொடுக்கணும், எந்தெந்த கோர்ஸை எப்படி ஃபில் பண்ணுங்கிற எல்லா வீடியோஸும் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்த்துக்கிட்டே வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு கரியர் கைடன்ஸும் சாய்ஸ் ஃபில்லிங்கான அசிஸ்டன்ஸும் பண்ணுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு எல்லா விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. இது ஃப்ரீ கைடன்ஸ் மட்டுமே. ஸோ யாரும் எந்த பேமெண்ட்டும் பண்ணவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்குங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல நாங்கள் லிஸ்ட் அதில் கொடுப்போம். அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அடுத்த வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தர போகிறோம். மிஸ் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ தோண முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆர் கரியர் கைடன்ஸ் கொடுக்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.